நெட்டவள்ளி என்ன காலமே எழும்புனதுல இருந்து ஒரே யோசனையா இருக்கு. என்னாச்சு நெட்டவள்ளி? சீக்கிரமா கிச்சன்ல போய் வேலையெல்லாம் பாரு. அம்மா ஒத்தைக்கு இருந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க, நெட்டவள்ளி இன்னும் தூங்கி எழும்பலையா, எழுப்பிட்டு வான்னு சொன்னாங்க. அதான் நான் வந்திருக்கேன். என்னங்க, நாளைக்கு எனக்கு சித்தி பொண்ணுக்கு கல்யாணம். நாளைக்கு தானே கல்யாணம், கண்டிப்பா போகலாம். என்ன உங்க சித்தி எல்லாம் நல்லா அன்பா பேசுவாங்க, அதனால கண்டிப்பா போகணும். இங்கே நிறைய வாட்டி வந்திருக்காங்க இல்ல, அதை பத்தி இப்பவுமே எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? என்னங்க, நம்ம ஏதாவது கம்மலோ மோதிரமோ கொடுக்கலாமா? எனக்கு சித்தி எனக்கு மேரேஜுக்கு 5 பவுனுக்கு மாலை போட்டாங்க. என்னது, கம்மலோ மோதிரமோ கொடுக்கணுமா? என்கிட்ட காசு இல்லப்பா, வேணும்னா 100 ரூபாய் கொடுக்கலாம். அதை மிஞ்சி என்னால ஒரு காசு கூட தர முடியாது. என்னது 100 ரூபாயா கொடுக்கணும்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்ல. எனக்கு சொந்தத்துல எங்க சித்தி தான் எங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸ், நல்லா பேசுவாங்க. அந்த பொண்ணும் என்கிட்ட நல்லா பேசுவான். ஒரு சின்ன 1/4 பவுனுக்காவது ஒரு மோதிரம் கொடுக்கலாம். அவங்க நல்லா பேசினா மோதிரமும் கம்மலும் போடணும் அப்படி எல்லாம் இல்ல. 100 ரூபாய் கொடுத்தா போதும். நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுத்தா போதும். அவங்க நல்லா பேசுறனாலே இல்ல, அவங்க நமக்கு சொந்தம் தானே. அதனால ஒரு 1/4 பவுனுக்காவது மோதிரம் கொடுக்கலாம். வேணும்னா நீங்க என்கிட்ட இப்போ காசு தாங்க, நம்ம மோதிரம் வாங்கலாம். அதுக்கு பிறகு நான் இனி வேலைக்கு போகலான்னு இருக்கேன். வேலைக்கு போய் அந்த காசை உங்களுக்கு தரலாம். என்ன நீ அது வேலையை போய் எனக்கு காசு தரதாது, இது சாத்தியமே இல்ல. என்னங்க, சொந்தத்துல உள்ள எல்லாருமே பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம என்ன போடுறோம் என்ன போடுறோம்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் கம்மல் காப்பு போடலைன்னா 1000 ரூபாயாவது தாங்க. 100 ரூபாய் கொடுக்க எனக்கு மடியா இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்ல, என்னால 100 ரூபாய் தான் தர முடியும். அதை மிஞ்சி ஒரு காசு கூட தர முடியாது. காலமே அழ தொடங்கியாச்சு. நீ அல்லாம ஒரு நாளாவது இருந்திருக்கிறியா? என்ன அள வைக்கிறதே நீங்க தான். எங்க வீட்டுல வேற கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன கொடுக்குற என்ன கொடுக்குறேன்னு. உங்க வீட்டுல இருந்து கேட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சொல்லு, 100 ரூபாய் தான் நான் கொடுப்பேன்னு சொல்லு. அப்படின்னா அந்த கல்யாண வீட்டுக்கு நம்ம போகவே வேண்டாம். என்னங்க, அத்தைகிட்ட ஒருவேளை காசு இருக்கும். அவங்க குழுவுல எல்லாம் சேர்ந்துருக்காங்க இல்ல, அடிக்கடி அங்க இருந்து காசு எல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாப்போமா? நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். நீ வேணும்னா கேட்டு பாரு, காசு இருக்கா இல்லையான்னு. உங்களால ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட என்னால நிம்மதியா போக முடியல. இதுவே உங்க சொந்தக்கார வீடா இருந்தா ஏதாவது பெருசா வாங்கி கொடுப்பீங்க இல்ல. காலமே எழும்புனதுமே டெய்லி எனக்கு சண்டை வருது. ஒன்னால எனக்கு பாதி பிரஷர் யாருது. இப்போ உள்ள பிள்ளைகளை எல்லாம் வீட்டில் எப்படி வளர்த்துருக்காங்கன்னே தெரியல. அந்த காலத்தில் நான் ஓடி சாடி வேலை பண்ணுவேன். இப்போ எனக்கு மர்மமான ஒருத்தி வந்திருக்கியா. காலமா 10 மணி 11 மணி வரை கிடந்து தூங்குவான். ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஏதாவது சொல்லக்கு முன்னாடி கண்ணில் இருந்து கண்ணீரா வந்துடும். எத்தனை மணிக்கு எழும்பி வாரான்னு பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. அவளே எழும்பி எல்லா வேலையும் பார்க்கட்டு. நான் கூட இதுவரை டீ கூட குடிக்கல. அவள் போட்டு தரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அத்தை ஹாலில் தான் இருக்காங்க. கேட்கவே பயமா இருக்கு. அத்தைக்கு 2 கையிலையும் 25 பக்கத்துல காப்பு இருக்கு. அதுல 1 கலத்தி தந்தாலே போதும். நம்மகிட்ட தான் ஒண்ணுமே இல்லை. அழகா அரேஞ்ச் மேரேஜா இருந்திருந்தா கூட வீட்டில் ஏதாவது போட்டு விட்டுருப்பாங்க. தெரியாம லவ் வேற பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன மர்மவளே, ஏதோ யோசிக்கிறது போல இருக்கு. அத்தை, நாளைக்கு எனக்கு சித்தி பொண்ணுக்கு கல்யாணம். அத்தை சரோஜா பொண்ணுதா? அவ நல்லா பேசுவா இல்ல, இங்கேயும் அடிக்கடி வந்திருக்காங்க. சரி, நாளைக்கு எல்லாருமே சேர்ந்து போலாம். என்ன? சரி சரி அத்தை. எங்க ஃபேமிலி கூட நல்லா க்ளோஸ் ஆனதே எங்க சித்தி தான். எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு அப்போ கொஞ்சம் நேரமே போய் அந்த கல்யாண வீட்டில் இருக்கலாம். என்ன? அத்தை, எப்படியும் கல்யாண வீட்டுக்கு சும்மா போக முடியாதுல்ல. ஏதாவது மோதிரம் ஏதாவது வாங்கி கொடுப்போமா? என்ன மோதிரமா? அவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. வேணும்னா 100 ரூபாய் கொடுக்கலாம். அத்தை, உங்கள்கிட்ட ஏதாவது மோதிரம் ஏதாவது இருந்தா தாங்க அத்தை. அதை நான் இப்போ குடிக்கேன். அதுக்கு பிறகு அடுத்த மாசத்துல இருந்து நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். வேலைக்கு போய் அதுல வர காசை உங்களுக்கு திரும்ப தரலாம் அத்தை. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு நகையை நீ கேட்ப? ஒரு பொட்டு பொடி கூட உனக்கு தர மாட்டேன். உங்க குடும்பத்திலேயே மூத்த பொண்ணு நீதான். இனி எல்லாருக்கும் கல்யாணமும் வரிசையா வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் மோதிரம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ஒண்ணு கொடுத்தா எல்லாத்துக்குமே கொடுக்கணும். பேசாம 100 ரூபாய் கொடுத்துட்டு சும்மா இரு. அத்தை ப்ளீஸ் அத்தை, அப்போ ஒரு 1000 ரூபாய் இருந்தா தாங்க அத்தை. என்கிட்ட எதுவும் நிறைய காசு இருக்கிறது போல என்கிட்ட வந்து கேட்கிய. என்கிட்ட ஒரு காசுமே இல்ல. வேணும்னா 10 ரூபாய் தரலாம். அதை மிஞ்சி ஒரு காசு கூட என்னால தர முடியாது. எல்லாம் கல்யாண வீட்டுக்கு மோதிரம் காப்பின் எல்லாம் கொடுத்து சீக்கிரமா எங்களை பிச்சைக்காரி ஆக்கிடுவ போல எல்லாம் இருக்கு. இல்ல அத்தை, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அத்தை. இப்போ இவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கேன். நான் இனி அடுத்த மாசத்துல இருந்து எப்படியாவது ஏதாவது வேலைக்கு போகலான்னு தான் இருக்கேன். வேலைக்கா? ஒரு வேலைக்கு நீ போய் கிளிக்காண்டா. அப்ப வீட்டுல உள்ள வேலையெல்லாம் யாரு பாப்பா? எனக்கும் காலு கையெல்லாம் சுத்தமா விளங்கல. ஒன்ன நம்பிதான் நானே இருக்கேன். நீ எனக்கு ஏதாவது சமைச்சு போட்டு சாப்பிடலாம். நான் இருந்தா வேலைக்கு ஓட போறியா? எங்கேயும் வேலைக்குன்னே நீ போகாண்டா. நீ வீட்டுல இருந்து ஏதாவது கொண்டு வந்தியா? கையை வீசிட்டு சும்மா தானே இவனு கூட வந்த. ஏதாவது கொண்டு வந்தாலும் அது சரி. எல்லாம் எனக்கு தப்பு தான். உங்களை நம்பி உங்க கூட வந்தேன் இல்ல. யார் உன்கிட்ட வர சொன்னது? நான் கூப்பிட்டதும் நீ வந்துருவியா? நேரமும் விடிஞ்சாச்சு. இன்னே தானே மருமவளுக்கு சித்தி பொண்ணுக்கு கல்யாணம். கண்டிப்பா போகணும். அங்க போய் நல்லா சாப்பிடணும். நிறைய நகையெல்லாம் போட்டு நல்லா அசத்தெல்லாம் போகணும். மருமவளே, நெட்டவள்ளி இன்னும் தூங்கிட்டா இருக்க. கல்யாண வீட்டு போக வேண்டாமா? ஏம்மா, உங்க கழுத்துல கையில எல்லாம் நிறைய நகை இருக்குல்லாமா? நெட்டவள்ளி அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு நகை இல்லையா? ஒரு நெக்லஸோ 2 காப்பும் கொடுங்கம்மா. மோனே, இது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நகைன்னு உனக்கு தெரியுமா? அவளை நம்பி ஒன்றும் கொடுக்கவும் முடியாது. அவ கடையில கொடுத்து வித்துறவும் செய்திருவா. ஏம்மா, நெட்டவள்ளி அப்படி எல்லாம் பண்ண மாட்டாமா. ஒரு நெக்லஸோ 2 காப்பும் கொடுங்கம்மா. இல்ல இல்ல, என்னால ஒன்றும் கொடுக்க முடியாது. அவளை சீக்கிரமா ரெடி ஆகி வர சொல்லு. ஃபர்ஸ்ட் அவளுக்கு வீட்டுக்கு தான் போகணும். அடுத்து அவளுக்கு அம்மா நம்ம எல்லாம் சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு போகலாம். என்ன? அவங்க அம்மா இதான் மண்டபம் எங்க இருக்குன்னு தெரியும் போல.
சரி சரிம்மா. நெட்டவெள்ளி வா நெட்டவெள்ளி, கல்யாணம் வீட்டு நேரம் ஆகுது வா. உங்களை நம்பி வந்தேன் இல்லை, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ நகை இருக்குது, நிறைய மாலை இருக்குது, நிறைய காப்பு இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டு போகும்போதாவது எனக்கு தந்துருக்கலாம் இல்லை? ஒரு மாலையும் 2 காப்புமாவது போட தரலாம் இல்லை? நெட்டவெள்ளி எங்க அம்மா யாரு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க நினைக்கிறதா தான் நடத்துவாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வா கல்யாண வீட்டுக்கு நம்ம இப்படியே போகலாம். நீங்கள் கூட ஃபுல்லாக உங்கள் அம்மா சொல்லியதை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொன்னாலும் அதை காதுலே நீங்கள் வாங்கல. நானும் உங்களை நம்பி வீட்டில் இருந்து ஒன்றுமே கொண்டு வரல. நீங்கள் இங்கே வந்த பிறகு ஒரு துணியாவது எனக்கு வாங்கி தந்தீங்களா? இது பொங்கலுக்கு அத்தை வந்து விலை குறைஞ்ச சாரி ஏதோ வாங்கி தந்தாங்க. அதை தான் இந்த கல்யாண வீட்டுக்கு நான் கட்டுறேன். நெட்டவெள்ளி உனக்கு எனக்கு நிலைமை புரியலையா? எனக்கு இப்போ ஒரு நல்ல வேலை இல்லை. வாய் திறந்து யார்ட்டையுமே காசு கூட கேட்க நிலைமையில நான் இல்லை. கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு நல்ல வேலை பார்த்த பிறகு உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி தரலாம். என்ன எனக்கு கல்யாண வீட்டு போக்கே விருப்பம் இல்லை. பின்னும் எங்கள் அம்மா வருத்தப்படுவாங்க. எதனால வரலையோன்னு சொல்லி யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் போகிறேன். அல்லது வந்திருக்கவே மாட்டேன். சரி கல்யாண வீட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு போகலாம் என்ன? சரி சரி நெட்டவெள்ளி. எல்லாரும் வாங்க வாங்க, உள்ளாடி வாங்க. பரவாயில்ல, நீங்க ரெடி ஆகிடுச்சுல்ல, எங்க கூட வாங்க கல்யாண வீட்டுக்கு. நெட்டவள்ளி உள்ளாடி வா. நெட்டவள்ளி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நெட்டவள்ளி ஒன்று உங்கள் வீட்டில் நல்லா தானே பார்த்துக்கிறாங்க? ஆமாம் ஆமாம், வீட்டில் எல்லாருமே என்ன நல்லா பார்க்குறாங்க. எனக்கு மாமியார் அவங்க பொண்ணு போலே என்ன பார்ப்பாங்க. எனக்கு ஹஸ்பண்ட் என்ன நல்லா பார்க்குறாங்க. ஆனால் உனக்கு ஃபேஸை பார்த்து அப்படி தெரியலையே. ஏதோ சோகமாக இருக்கிறது போலே இருக்கு. கையில் ஒரு நகை இல்லை, கழுத்தில் ஒரு நகை இல்லை. ஆனால் உனக்கு மாமியார் எவ்வளோ நகை போட்டிருக்காங்க. அம்மா எனக்கு மாமியார் கேட்டாங்க. அம்மா நெட்டவள்ளி நான் சும்மா வரேன், நீ எல்லாத்தையும் போடுன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஆமாம், நீ சித்தி பொண்ணுக்கு என்ன கொடுக்குற? அம்மா நான் 100 ரூபாய் குடிக்கியம்மா. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? நான் ஒரு காப்பு குடிக்கி. அவங்க மட்டும் உனக்கு மேரேஜுக்கு 5 பவுனுக்கு ஒரு மாலை போட்டாங்க இல்லை? நீ ஒரு 1/4 பவுனுக்காவது ஒரு மோதிரம் போடாண்டா? அம்மா அது வந்து வீட்டில் கொஞ்சம் நல்ல கஷ்டம் அம்மா, அதனால தான் 100 ரூபாய் குடிக்கி. பொய் சொல்லாத நெட்டவள்ளி. அவங்க தான் வேணும்னு சொல்லி அவனுக்கு கூட போனே இல்லை. இப்போ ஒன்று நல்லா கொடுமைப்படுத்தியாங்கன்னு நினைக்கி. உனவு மாமியார் மட்டும் கழுத்து நிறைய நகை போட்டிருக்காங்க, கை நிறைய நகை போட்டிருக்காங்க. ஒரு 1/4 பவுனுக்கு மோதிரம் வாங்க முடியலையா? மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. டாட்டா பை பை.